நல்லவைகளையே பேசினார், கிருபையுள்ள வார்த்தைகளையே பேசினார், அன்பு நிறைந்த வார்த்தைகளையே அவர் பேசினார் என்று பார்க்கிறோம். அவரிடத்துல யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. There is no variation or shadow of turning with God. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அப்ப தேவன் அவர் நல்லவராகவே இருக்கிறார், அவர் ஒளியாக இருக்கிறார். தேவன் இப்படிப்பட்டவராக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். தேவன் ஒளி, God is light. ஸ்தோத்திரம். அவரிடத்திலே எவ்வளவு வேணும் என்ன கிடையாது, இருள் கிடையாது. எவ்வளவு வேணும் மாறுதல் கிடையாது, எவ்வளவு வேணும் வேற்றுமை நிழல் இல்லை, எவ்வளவு வேணும் இருள் இல்லை. God is light and in him is no darkness at all. அந்த இருள் என்பதே கிடையவே கிடையாது அவரிடத்துல. அவர் எப்பொழுது பேசினாலும் அன்பு நிறைந்த கிருபை நிறைந்த வார்த்தைகளை தான் அவர் பேசினார். இதற்காக அப்படின்னா நீங்கள் நானும் ஆராதனை ரசித்துக் கொண்டிருக்கிறோம், பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம், ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் நானும் நல்ல இதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை பேசணும். அதுமே அல்லேலூயா. நல்லவைகளை எடுத்துக்காட்டுங்க. Bring forth good things. நல்லவைகளை எடுத்துக்காட்டுங்க, அன்பு நிறைந்த வார்த்தைகளை பேசுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் எதை எடுத்து காட்டினார்? அன்பை எடுத்து காட்டினார். அன்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னா யார்தான்? ஜீசஸ். அல்லேலூயா. அன்புக்கு எடுத்துக்காட்டு யாரு? இயேசு. அவர் எடுத்துக்காட்டாய் மாத்திரம் அவர் விலகவில்லை, அன்பை எடுத்து காட்டினார். ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவருமே அன்பையே எடுத்து காட்டினார்கள். ஆண்டவர் திருத்துவ தேவனாய் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவர் ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்று ஒன்றாக இணைந்து ஒரு பூர்ண மனுஷனாக விளங்குவது போல மூவர் ஒன்றாக இருக்கிறார்கள். பிதாவாகிய தேவன் அன்பை எடுத்து காட்டினார். எப்படி அன்பை எடுத்து காட்டினார்? ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி தந்து அன்பை என்ன பண்ணினார்? அவர் எடுத்து காட்டினார், அவர் விளங்க பண்ணினார். ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தருளி இவ்வளவா உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு உண்டான் என்று யோவான் 3:14 வாசிக்கிறோம். நண்பர்களே, சோதரம் 1 யோவான் 4:9 இந்த மாதிரி வாசிக்கின்றோம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே